மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இது ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கையும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே இறந்தவர்களுடைய வழக்கையும் ஒப்பிட்டு பேசுகிறாப்புல. ஐயா, அந்த மீட்டிங் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு காரணம் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் கூகுளில் போட்டினாலே இதுதான் வரும். சட்ட ஒழுங்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக மட்டுமே அந்த மீட்டிங் ரத்து செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கூட்ட நெரிசல் அங்கே ஏற்பட்டிருக்கு தெரியுமா கரூரில், அதுபோல் ஏற்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்காக மட்டுமே அங்கே அந்த மீட்டிங் ரத்து செஞ்சுருக்காங்க காவல்துறை. அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் காவல்துறை சிறப்பு ஒரு பாதுகாப்பை வழங்க முடியாது என்பதற்காக மட்டுமே இரு பெரும் தலைவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடையும் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் சரியான பாதுகாப்பு வழங்க முடியாது என்பதற்காக மட்டுமே அந்த கூட்டங்கள் ரத்து செய்யப்படுது. என்னன்னே தெரியாமல் இதுக்கும் அதுக்கும் ஐயா நீங்கள் இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்கள்? இதெல்லாம் பார்த்து கூகுளில் தெரிஞ்சு சொல்லுங்கண்ணே. ஆனால் இன்னொன்று சொல்ல நல்லா கேட்டுங்க, அங்கங்கே மின்வெட்டு பிரச்சனை ஏற்படுது. அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி அந்த சிறப்பு அதிகாரிகள் இருப்பாங்க, அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு பண்ணி அதற்கான வழிவகையை செய்யுங்கண்ணே. அதை விட்டுட்டு காரணங்களே இல்லாமல் எதையோ கொண்டு எதையோ மிங்கிள் பண்ணுறீங்களே, நியாயமாக சொல்லுங்கள்? இது நினச்சா சின்ன குழந்தை கூகுளில் நானே சர்ச் பண்ணி பார்க்குறேன். எதற்காக அந்த மீட்டிங் ரத்து செய்யப்படுதுன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேற்றக்கூடாது என்பதற்காக மட்டுமே ரத்து செய்யப்படுதுன்னு கூகுளே காமிக்குதுண்ணே. ஏன்னா நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்களா சொல்லுங்கள்? படிச்சிக்க மாட்டீங்களா? ஏதோ ஃப்ளோவில் நீங்கள் வேறு எம்எல்ஏவும் ஆகிட்டீங்க, அமைச்சராகவும் ஆகிட்டீங்க. ஆனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது.